வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோங்கிறது முழுக்க முழுக்க பொதுநலன் சார்ந்த வீடியோவை தவிர மற்றபடி யாருடைய தூண்டுதலின் பெயராலோ என்னுடைய சுய விளம்பரத்திற்காகவோ இந்த வீடியோ இல்லை அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே நான் தெரியப்படுத்துகிறேன். வெல்கம் பேக் டு சாட்ரிசில். கடந்த சில நாட்களாகவே நம்ம திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைப்லைனுக்காக வேண்டி ரோடு அங்கங்கே தோண்டப்பட்டுச்சு. அது சம்மந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். இந்த சூழலில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பாதிப்பு இருந்தாலும் பர்டிகுலராக இந்த மரக்கடை பகுதியில், அதாவது மரக்கடை டு மேலுக்குண்டாலி போகக்கூடிய இந்த ஏரியாவில் எவ்வளோ ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது பாருங்கள். எவ்வளோ வீடுகள்லாம் இங்கே இருக்குது, எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்கங்கிற எந்த விதமான ஒரு பாரபட்சமுமே இல்லாமல் கண்ணா பின்னா நோண்டி போட்டு போயிட்டாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வீடு எல்லாமே மண்ணோடைய கலருக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இதை நோண்டி பைப்லைன் அமைச்சவங்க திரும்பவும் சரி பண்ணாமல் அப்படியே போட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு காரு கிராஸ் ஆன உடனே எவ்வளோ ஒரு புழுதி அள்ளி வீசுது அப்படின்னு பாருங்க. இந்த புழுதி எல்லாமே இங்கே வசிக்கக்கூடிய இந்த வீடுகள்லையும் அந்த மக்கள் மேலேயும் குழந்தைங்க மேலேயும் பட்டுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். ஒரே ரோடு ஃபுல்லாக கப்பிக்கல், ஒரே மண் புழுதின்னு அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் அந்த மக்கள்லாம் இருக்காங்க. நாள்பட்டு இந்த மாதிரியான புழுதிகள் வந்து மேலே பட்டுகிட்டே இருந்துச்சுன்னா தோல் வியாதி, அதே மாதிரி மூக்கு வழியால் லங்ஸுக்கு போணுச்சுனாக்க நுரையீரல் பாதிப்பு கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இதை கருத்தில் கொண்டு அரசு வந்து விரைந்து நடவடிக்கை எடுத்து இதை வந்து சரியான முறையில் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஒரு வேண்டுகோளாகவும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மழைக்காலம் இல்லை அப்படிங்கிறதுனால இது ஓரளவு தப்பிச்சிச்சு. இன்கேஸ் ஒரு நாள் மழை பெஞ்சிச்சாலும் இதனுடைய நிலை என்னவாகும்னு பாருங்கள். பக்கத்திலேயே அரசு கலை கல்லூரி கூட இங்கே ஒன்று இருக்குது. மகளிருக்கான கலை கல்லூரி கூட இங்கே ஒரு கல்லூரி இருக்குது. இங்கே படிக்கக்கூடிய மாணவிகள், அதே மாதிரி இந்த ரோட்டை கடந்து போகக்கூடிய இந்த வாகன ஓட்டிகள்னு நிறைய பேர் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் மழை பெஞ்சாலும் சேரும் சகதிமாயிடும். இந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க வாழ்வாதாரமே முடங்கக்கூடிய ஒரு சூழல் கூட வந்து அமையலாம். இது எல்லாத்தையுமே நம்ம நேரடியாக நகராட்சியில் போய் சொல்லிடலான்ட்டு அங்கே போயிடணும். பட் அங்கே வந்து சேர்மன் வந்து இல்லை, ஏதோ எலெக்ஷன் விதிப்படி அவங்க வந்து இந்த ரிசல்ட் வரைக்கும் வரக்கூடாதான். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம பகுதியில் ஒரு 4 நாட்களாக குப்பையும் எடுக்கலைங்கிற செய்தியும் நம்ம நகராட்சியில் சொல்லிட்டு வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.